மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பழனிவேல் இணைப்பில் இருக்கிறார். பழனிவேல், கூடுதல் விவரம் என்ன? எத்தனை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க? என்னென்ன பிரிவுகளின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? பிரியதர்ஷினி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாணவியின் புகாரை அடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளியைச் சேர்ந்த 3 ஆசிரியர்கள், அதாவது சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் ஆகிய 3 ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு DNA பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு மருத்துவ பரிசோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் 3 ஆசிரியர்களையும் தற்காலிக பணியிட நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு முனிராஜ் உத்தரவு பிறப்பித்திருக்காரு. இந்த நிலையில பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர், உறவினர்கள் காலை முதலே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பள்ளி முன்பு திரண்ட அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது, பெற்ற பிள்ளைகளை நாங்கள் நம்பிக்கையுடன் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம், ஆனால் இப்போன்ற ஆசிரியர்கள் எங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறது, அவர்களது வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய பாதிக்கப்படுகிறது, வாழ்க்கை பறிபோகிறது. இது போன்ற ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, முற்றுகையிட்டனர். அந்த இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அவர்களை சமாதானம். தற்போது வரை சந்தூர் கூட்ரோடு என்கிற பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்காங்க. அந்த ஆசிரியர்களை தங்கள் முன்பு ஆஜர்படுத்த வேண்டும், நாங்கள் அவர்களுக்கு தண்டனை கூறும், அவர்களை எங்கள் முன் ஆஜர்படுத்துங்கள், அழைத்து வாருங்கள் என போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால் அங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழலானது நினைவு கொண்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் மாவட்ட காவல் கணிப்பாளர் தங்கதுரை முன்னிலையில் அங்கு சென்று விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களை சமாதானப்படுத்த முயற்சி ஈடுபட்டு வந்திருக்காங்க. நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து 3 பேரை கைது செய்து விட்டோம். அரசு சார்பில் 3 ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டப்படி அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும். தற்போது போஸ்கோ சட்டத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ற கருத்தை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க பொதுமக்களோட சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் அந்த கைது செய்யப்பட்ட அந்த 3 ஆசிரியர்களை அழைத்து வர வேண்டும் ஒரு கருத்தை முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி, மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததன் மூலமாக ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது வாக்குவாதம் செய்து வருகின்றனர். ஏற்கனவே அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வர்றாங்க, பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அப்படின்னு குறிப்பிட்டீங்க. முன்னதாக அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. பேச்சுவார்த்தையின் போது அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன் வச்சாங்க? பேச்சுவார்த்தைகளை என்ன காரணத்தினால உடன்பாடு ஏற்படுத்தப்படலை? இன்னும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு என்பது, அதாவது பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோராகட்டும் அவர் உறவினராகட்டும் கடுமையான எதிர்ப்பை வைக்கிறார்கள். அதாவது, மாணவிக்கு பாலியல் தொல்லையானது கடந்த சில நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. மாணவி புகார் அளித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அந்த மாணவி கருவுற்று இருக்கிறார். கருவுற்று அவர் கருவுற்ற நிலையில் மருத்துவ பரிசோதனை செய்து அவர் கருக்கலைப்பு செய்திருக்கிறார். இந்த விஷயமே பள்ளிக்கூடத்திற்கு தெரியவில்லை. பள்ளியின் தலைமை ஆசிரியர் அந்த மாணவி 1 மாத காலமாக அந்த பள்ளிக்கு வரவில்லை என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் நேரடியாக அந்த மாணவியின் வீட்டுக்கு சென்ற போதுதான் இந்த விஷயமே வெளியே தெரிஞ்சிருக்கிறது. பழனிவேல், பல்வேறு கோரிக்கைகளையும் குற்றச்சாட்டுகளையும் பெற்றோர்களும் உறவினர்களும் முன்வைக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க இணைப்பிலேயே இருங்க. தற்போது நமது இணைப்பில் வழக்கறிஞர் சாந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். சார், வணக்கம். கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததன் மூலமாக 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து நம்மிடையே பேசுவதற்காக வழக்கறிஞர் திருமிகு சாந்தகுமாரி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். மேடம், வணக்கம். வணக்கங்க மேடம், 8ஆம் வகுப்பு மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்ச புகார்ல ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப உறவினர்களும் பெற்றோர்களும் போராட்டம் நடத்தி வர்றாங்க. நீங்க கைது செஞ்ச ஆசிரியர்களை எங்க கிட்டேயே ஒப்படைக்கணும், உங்களை நம்பினான பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பான உங்களோட கருத்து? இல்ல, நிச்சயமா முதல்ல அந்த தலைமை ஆசிரியரை நான் பாராட்டி ஆகணுமா. ஒரு குழந்தை 1 மாசம் வரலைன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கணும்னு சொன்னதுனாலதான் இந்த விஷயமே வெளியே வந்திருக்கிறது. அதற்காக அவருக்கு பாராட்டுக்கள். ஆனா உண்மையிலேயே ஆசிரியர்கள் இவ்வளவு தரக்குறைவாகவும் மோசமாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பது ஆசிரியர் தொழிலுக்கே வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமைன்னு நான் நினைக்கிறேம்மா. இந்த குழந்தை அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுடைய சுற்றத்தார் எல்லாரும், உறவினர் எல்லாருமா கேக்குறாங்க, இவங்க எல்லாத்தையும் எங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு. அது சட்டம் இல்ல, நம்ம ரூல் ஆஃப் லான்னு சொல்லுகிற நம்ம சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற இடத்துல ஒருத்தர் குற்றம் புரிந்தால் அந்த குற்றம் புரிந்தவர் மீது வழக்கு தொடுத்துதான் பண்ண முடியும். அதனால அவர்கள் ஒரு ஆவேசத்துல இமோஷனலா வருத்தப்பட்டு கேட்கிற ஒரு விஷயமா தான் நான் இதை பாக்குறேன். ஆனா
ஒரு விஷயம் மட்டும் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி பல இடங்களில பாலியல் வன்முறை புரிந்த ஆசிரியர்கள் அந்த இடத்துல இருந்து பணியிலிருந்து நீக்கிடுவாங்க, டெர்மினேட்டட் ஃப்ரம் சர்வீஸ்ன்னு. ஆனா அப்படி மட்டும் போட்டு நீங்க அனுப்பிடக் கூடாதுங்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டா, அப்படி போட்டுட்டு வேற ஒரு ஸ்கூல்ல, இப்ப தர்மபுரியில ஒண்ணு நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் வடார்காடு அல்லது இங்க சென்னையில எங்கேயாவது ஒரு ஸ்கூல்ல வேலை வாங்கிடுவாங்க. அதுக்கு விடக்கூடாது என்றால் அவங்கள பணி நீக்கம் செய்கிற பொழுது இவன் பாலியல் வன்முறையில ஈடுபட்டான், அதனால தான் இவன் வெளியே போறாங்க, இந்த ஆசிரியர் வெளியே போறாங்கிறத டெர்மினேட்டட்னு போட்டு வாங்க வேண்டியது அவசியம். சட்ட ரீதியாக பாலியல் வன்முறைக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம வழக்குல முனைப்பா இருந்து எல்லாருமா சேர்ந்து போலீசாரிடம் சாட்சியங்களை கொடுத்து கரெக்டா நடத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த மாதிரி ஆசிரியர்களை உண்மையிலேயே மாணவ செல்வங்களை நம்பிதானே விடுறோம் அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க அந்த பெற்றோர். அது உண்மைமா? இந்த மாதிரி சம்பவங்களை செய்கிற ஆசிரியர்களுக்கு இனி ஒரு தடவை எங்கேயுமே இந்த மாதிரி பண்ணாத மாதிரி, இது என்னுடைய பர்சனல் வியூ. அதை இவங்களை எல்லாம் கேஸ்ட்ரைஸ் பண்ணணுமா? இவர்கள் what do you say in தமிழ், ஏற்று போக செய்ய வேண்டும். அப்பதான் இதெல்லாம் அடங்குவாங்கம்மா. இப்படி ஒரு 4 பேருக்கு தண்டனை கொடுத்தாதான் இருக்கு. நம்ம சட்டத்துல அதுல இடம் கிடையாது. ஆனா சட்டத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு செய்கிற ஆண்கள் அது காயடித்தல்னு சொல்லுவாங்க, எருதுக்கு மாட்டுக்கு இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி செஞ்சாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்துமா. நிச்சயமா இது போன்ற சம்பவங்கள்ல மாணவிகளும் பெற்றோர்களும் முன்வந்து புகார்கள் கொடுக்கறதே அப்படிங்கிறது அரிதுதான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் புகார் கொடுக்கறாங்க. ஆனா ஆரம்ப கட்டத்துல நம்ம செய்தியாளர் பேசும்போது என்ன குறிப்பிட்டார்னா, புகார் கொடுத்தும் அதை ஏற்க மறுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் உறவினர்களும் பெற்றோர்களும் முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. சோ புகார் கொடுக்க முன் வரும்போது கூட எதனால் அந்த புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்படாம இருக்கும்போது அப்ப நீதி கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அந்த பெண் சார்ந்த குடும்பத்துக்கும்? ஆமாமா, அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த காவல் நிலையத்துக்கும் கூடிய அலுவலர்களுக்கும் ஆபீசருக்கும் இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அப்படி ஒருவேளை உங்க இடத்துல மறுத்தாங்கன்னா உடனடியா இந்த மாதிரி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்னு நீங்க நீதிமன்றத்துல போடலாம். நீங்க சென்னை உயர் நீதிமன்றத்திலயோ அல்லது ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட் எங்க இருக்கோ அந்த மதுரை நீதிமன்றத்திலயோ நீங்க வழக்கு போடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே காப்பி ஆஃப் த கம்ப்ளைண்ட பெற்றோர்கள் நீங்க உடனடியாக அந்தந்த மாவட்ட சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு நீங்க அனுப்பி வைக்கணும். ரெண்டையும் அட் டைம்ல செய்யுங்க. ஆன்லைன்ல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட கொடுங்க. அவங்க அதை பாக்குறதுக்குள்ளேயே இந்த தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க தண்டனைக்கு ஆளாவார்கள். அது மட்டும் இல்ல, டிசிப்ளினரி ஆக்ஷனும் அவங்க டிபார்ட்மெண்ட் மூலமா எடுக்கப்படும். அதனால நீங்க செய்யக்கூடியது கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது தவறு. அடுத்த நிலை ஆபீசர்கிட்ட கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இமெயில் ஐடி இருக்கு, அவங்களுக்கு நீங்க அனுப்பணும். அந்த மாவட்டத்தினுடைய உயர் அதிகாரி போலீஸ் அதிகாரிக்கு சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு அனுப்பலாம். நிறைய வழிகள் இருக்கு. இதனால எல்லாம் யாரும் சோர்ந்துடாதீங்க. இந்த மாதிரி போராடணும், புகார் கொடுக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை நான் சொல்றேன். நிச்சயமா மேடம், நீங்க பல்வேறு கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு நன்றி. அடுத்ததாக இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக குழந்தைகள் நல செயற்பாட்டாளர் திருமிகு தேவனையன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துக்காக ஆசிரியர்களே கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம பொதுவா சொல்லுவோம், ஸ்கூல்ல இருந்து ஆசிரியர்கள் தான் நல்ல விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட ஆசிரியர்களே மாணவிகளை இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு உள்ளாக்கும் போது இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க. பெற்றோர்கள் கொதிக்கிறாங்க, நம்பி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு. இது குறித்து உங்களோட கருத்து? அதாவது ரொம்ப கொடூரமானதுங்க, மிக மிக கண்டிக்கத்தக்கது. ரொம்ப வருத்தமா இருக்கு, கோபமா இருக்கு, ஆத்திரமா இருக்கு. என்ன வார்த்தை சொல்றேன்னே தெரியல. ஒரு தமிழ்நாடு போன்ற முன்னேறிய மாநிலங்கள்ல கல்விக்காக வேண்டி குழந்தைங்க கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டு அடுத்த கட்டத்தை கொண்டு போய் அவங்க கடமையை செய்யற தவறது மட்டும் இல்லாம இந்த குழந்தையோட உரிமைகளை, குழந்தைகளோட வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க. எவ்வளவு கொடூரமான ஆட்கள். மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3வது நிலையில் இருக்கிறவங்களோட நிலைமை என்னங்க, பரிதாபத்துக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை கண்டிப்பாக நம்ம அந்த இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலிங்க 2012ஆம் ஆண்டு GO 121 அப்படிங்கிற வேற எந்த மாநிலத்துக்கு கிடையாது. GO 121 of 2012 பள்ளிகளில் பாலியல் வன்முறை ஆசிரியர் செய்துவிட்டால்
அவங்க சர்டிபிகேட் கேன்சல் பண்ணப்படும், வேலை டெர்மினேட் பண்ணப்படுமா. ஜீவோ உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு 2012. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிலிங்க 400க்கும் மேற்பட்ட ஆசிரியர் மேல் பாலியல் வன்முறை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஆசிரியர் மீது இந்த ஜீவோ நடவடிக்கை எடுத்தாங்களா? இப்ப ஒரு ஜீவோ இந்த நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா மித்தமிழ் வந்து என்ன நடந்திருக்கும்? எவ்வளவு வன்முறையான விஷயங்க. இப்ப ஜீவோ 121ங்கிற ஒரு ஜீவோவே தெரியாம அந்த இருந்தா தெரிஞ்சே பண்ணாங்களா? இப்பதான் கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்துல வந்து இந்த ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல டெத் பெனால்டி எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. அது ஆல்ரெடி போக்சோ ஆக்ட்ல இருக்கு. எவ்வளவு கொடூரமான வன்முறை. அப்ப இது வந்து தமிழ்நாடுங்கிற இவ்வளவு முன்னேறிய மாநிலத்துல இந்த ஜீவோ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாத கண்டிக்கத்தக்கது. 2வது விஷயம், பிற எல்லா மாநிலம் சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி இன் ஸ்கூல்ஸ், குழந்தை பாதுகாப்பு கொள்கை பள்ளிகளில் இருக்கும். வர டீச்சரோ எல்லாரும் கையெழுத்து போடணும். போக்சோ சட்டம்னு என்ன தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு இது மாதிரி நடைமுறைப்படுத்தினா அவங்களோட ஜீவோ 120 படி உங்களோட பணியோட டிஸ்மிஸ் செய்யப்படும், சர்டிபிகேட் கேன்சல் பண்ணப்படும். வேற எங்கேயும் வேலை செய்ய முடியாது. அப்படிங்கிறது எங்காவது இருந்துச்சா? எத்தனை முறைங்க எங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் பள்ளிக்கல்வித்துறை போய் சேர்ந்து, இந்த பள்ளிக்கல்வித்துறைங்கிறது வந்து எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து கண்டிப்பா கண்டிக்கிறேன். பள்ளிக்கல்வித்துறைனா அவங்களுக்கு அவங்களே அட்வைஸ் பண்ணிக்கிற டிபார்ட்மெண்ட், வேற யார்கிட்ட கருத்தை கேட்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, இவ்வளவு வன்முறை நடந்திருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்துன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதாவது இவங்க மனநிலை எப்படின்னா, ஏதாவது நடந்துருச்சுன்னா பதில் சொல்றதா தான் இருக்கு இந்த பள்ளிக்கல்வித்துறை. இந்த வன்மையா நான் கண்டனமா சொல்றேன், கோபமா சொல்றேன், ஆத்திரமா சொல்றேன். பள்ளிக்கல்வித்துறை எந்த விதமான பாடங்களையும் அடிப்படையும் கத்துக்கிறதே இல்லை. இதுல கண்டிப்பாக நான் என்ன சொல்றேன்னா, உடனே இந்த நடவடிக்கை இந்த ஆசிரியர் மட்டும் இல்ல, இந்த டிஓ சிஓ மேல நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றேன். ஏன்னா இந்த ஜீவோ 121ங்கிறது சொல்லி தரல ஆசிரியர்களுக்கு, யார் காரணம்? அப்ப டைரக்டர் வரைக்கும் என்கொயரி பண்ணுங்கிற. போக்சோ சட்டத்தின்படி ஒரு விஷயம் தெரியலன்னா யாருக்கு விஷயம் தெரியாத அவங்களும் கண்டிக்கப்படணுங்கிறோம். இப்ப எனக்கு போக்சோ சட்டம் பாய்ந்தது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு போன்ற மாநிலம் போக்சோ சட்டம் பாய்ந்ததுங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா வருத்தமா தான் இருக்கு, ஆத்திரமா தான் நான் டேட்டா சொல்றேன். 4563 வழக்குகள் 2023 பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா எத்தனை பேருக்கு ஜட்மெண்ட் வாங்கியிருக்காங்க பட்டா? 16%. என்னன்னா எல்லாமே அக்யூட்டல் ஆயிடுறாங்க. அப்ப யாரை நம்புறதுங்க? அப்ப பள்ளிக்கூடம் குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கா? என்ன இடம் பாதுகாப்பா இருக்கா? யார் உறுதி செய்வது? யார் கடமையாளர்? இப்ப இந்த 3 ஆசிரியர்களை விட கையை காட்டிட்டீங்க. இது நடவடிக்கை எடுக்கிற கண்டுக்காத ஆசிரியர் யாரு? தலைமை ஆசிரியர் யாரு? இது தெரியாம இருந்திருக்குமா? தலைமை ஆசிரியர் தெரியாம இருந்திருக்கா? அப்ப கண்டும் காணாத இருந்த தலைமை ஆசிரியர் குற்றவாளி தான் போக்சோ சட்டம் சொல்லுது. அவருமே இதுல நடவடிக்கை எடுப்பீங்க? இல்ல இந்த ஆசிரியர் இந்த தலைமை ஆசிரியர் முன்னாடி போய் சொல்லி யாரும் கண்டுக்கலன்னு அந்த டிஓ மேல சிஓ மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இவங்களால இந்த தண்டனைக்குரியவர் தாண்டி இந்த கடமையாளர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக திரும்ப பள்ளிகளில் இது மாதிரி தொடர்ந்து நடக்கும். இது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பெற்றோர் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது பாராட்டக்குரிய விஷயம். ஆனால் இது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இந்த 3 ஆசிரியர்களும் வெறும் சிறை மட்டுமல்ல, அவங்க சர்டிபிகேட் கேன்சல் பண்ணப்படணும். அப்படின்னா தான் நாளைக்கு வர்ற ஒருத்தர் வந்து குழந்தைய தொடர்ந்து உன் சர்டிபிகேட் கேன்சல் பண்ணப்படும், எந்த வேலையை செய்யவே முடியாது, உனக்கு வேலையே கிடைக்காது, வேலை டெர்மினேட் ஆகும், சர்டிபிகேட் கேன்சல் ஆகும் நிலை கொண்டு வந்தா மட்டும்தான் இது நிற்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமா பள்ளிகள்ல வந்து மாணவிகளுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கணும் பள்ளிக்கல்வித்துறை அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை சொன்னீங்க. அதே போல உயர்மட்டத்திலிருந்தே விசாரணை தொடங்கணும்னு சொன்னீங்க. குறிப்பிட்ட இந்த ஒரு சம்பவத்துல இதை வெளிக்கொண்டு வந்ததே அந்த தலைமை ஆசிரியர் தான் அப்படிங்கறதையும் இந்த நேரத்துல குறிப்பிட்டுக்கணும். இணைப்பில் வந்து கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். அடுத்ததாக இது தொடர்பாக இணைப்பில் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மனநல ஆலோசகர் திருமிகு சரண்யா அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம்மா. மேடம், இப்ப கிருஷ்ணகிரி பக்கத்துல அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒருபுறம் உறவினர்களும் பெற்றோர்களும் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க, மறுபுறம் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னா கூட இப்ப அந்த 8ஆம் வகுப்பு மாணவியோட மனநிலை எப்படி இருக்கும், இதுல இருந்து எப்படி அவங்க மீண்டு வர போறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம நிச்சயமா வந்து கருத்தில் கொள்ளணும் இல்லையா? ஆமா, இப்போ நீங்க எந்த சட்டமும் எடுத்துக்கிட்டாலும் எல்லா சட்டங்களையும் விட போக்சோ சட்டத்துல வந்து தண்டனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆன்டிசிபேட்டரி பெயில் எல்லாம் கிடையாது, ஏபி கிடையாது. இந்த மாதிரியான ஒரு வெரி வெரி ஸ்ட்ரிக்டான ஒரு சட்டம் அது. ஏன் அந்த சட்டத்தை அவ்வளவு ஸ்ட்ரிக்டா கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகிற ஒரு குழந்தைனால வாழ்க்கை ஃபுல்லா நடந்த அந்த இன்சிடென்ட்டை மறக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம சொசைட்டில எத்தனை லேடிஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுல என்ன பஸ்ல ஒருத்தர் உரசினாரு, இப்படி தப்பா நடந்துட்டாரு, அப்படி தப்பா நடந்துட்டாரு. மத்த எல்லா விஷயங்களையும் மறக்க முடியும், மன்னிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்த மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அவங்க மத்த ஆண்களை பார்க்கக்கூடிய விதம் மாறிடும்.
அவங்கள ஜட்ஜ் பண்ற விதம் மாறிடும். நாளைக்கு கல்யாணம் ஆகி போகும்போது அந்த பொண்ணோட வாழ்க்கை நடத்துற விதம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா ஆண்கள்னாலே இப்படித்தான், ஆண்கள்னாலே அருவருப்பானவர்கள், அவங்க இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை நிறைய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இருக்கிறதுனால தான் இதுக்கு மென்டலி அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்தாலும் ஓரளவு தான் அவங்களால அதுல இருந்து வெளியில வர முடியும். சில பேர் அதுல இருந்து மீண்டு நான் சொசைட்டிக்காக ஏதாவது ஒரு மெசேஜ சொல்லணும்னு நினைச்சு வர்றவங்க இருக்காங்க. ஆனா இதுலயே மூழ்கி போய் வாழ்க்கைய தொலைச்சு போன எத்தனையோ பேர் இருக்காங்க. எனக்கு முன்னாடி பேசின தேவனையன் சார் ரொம்ப அழகா சொன்னார். எத்தனை போக்சோ கேஸ் பெண்டிங்மா, ஒரு முறை அந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு, அப்புறம் அந்த கேஸ் முடியற வரை திரும்ப 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 அந்த கேஸ பத்தின டீடைல்ஸ், அந்த கேஸ்ல என்னாச்சுன்னு அந்த குழந்தைட்ட ஒரு வாட்டி 2 வாட்டி தான் கேட்கணுங்கிறதான் சட்டம். ஆனா திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய நிலைமையும் வருது. அப்ப அந்த பொண்ணு அதை மறக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான சூழல் அங்க உருவாகிறது கிடையாது. அப்ப இதெல்லாம் கோ த்ரூ பண்ணணுமான்னு நினைக்கிற ஒரு பேரண்ட் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ வேண்டாம் யார்கிட்டயும் சொல்லாம இப்படியே இருந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அது சட்டப்படி குற்றம். இந்த தலைமை ஆசிரியர் வெளியில தைரியமா சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் அவங்க செய்ய வேண்டிய வேலையுமே. போக்சோ செக்ஷன் 21 சப்செக்ஷன் பி என்ன சொல்லுதுன்னா, ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு பிரின்சிபல், ஒரு ஹெட் மாஸ்டருக்கோ ஹெட் மிஸ்ட்ரஸ்க்கோ அவங்க ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்கள் அவங்க காதுக்கு வந்தா அவங்க உட்கார்ந்து அதை பஞ்சாயத்து பண்ணி தீர்க்க கூடாது, இமீடியட்டா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது சட்டம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம பஞ்சாயத்து பண்ணிடுவோம் ஸ்கூல் மானம் போயிரும் அப்படிங்கிறதுக்காக மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. அப்படி செய்தால் அந்த பிரின்சிபல் தலைமை ஆசிரியர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும். பல்வேறு கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு நன்றி மேம். கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்படுத்தியது தொடர்பாக 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர்களும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடும் எட்டப்படவில்லை.